வேலூர் மாவட்டம் கனிம வளம், இயற்கை வளம் நிரம்ப இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த வேலூர் மாவட்டத்துல பரவக்கல் கிராமம், பெரணாம்பட்டு ஒன்றியம், இந்த பகுதியிலே ஏராளமான சட்டவிரோத கல்குவாரிகள் கடந்த கால திராவிட மாடல் அரசாங்கத்தின் காலத்திலே நடைபெற்றிருந்தது. அதுக்காக அது சட்டவிரோதம், நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புக்கெல்லாம் ஆளாகி அவங்க அளவுக்கு அதிகமாக அந்த குவாரிகளிலே செயல்பட்டு கனிம வளங்களை, இயற்கை வளங்களை அழித்திருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக சமீபத்தில் கூட இந்த பகுதியில் இருக்கிற குவாரிகளுக்கெல்லாம் ஃபைன் போட்டாங்க. அப்ப அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல பஞ்சாயத்து தலைவராக, ஊராட்சி ஒன்றிய தலைவராக இப்ப பல பொறுப்புகள் இருந்தாங்க. குவாரிகளும் அவங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கல் குவாரிகளுக்கு சாதகமாக இந்த பரவக்கல் பஞ்சாயத்துல பட்டா நிலத்துல ரோடு போடுறாங்க. வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு உள்ளூர் விவசாயிகள் அவர்கள் சொந்த பட்டா நிலத்திலே விவசாயம் செய்து வருகிறார்கள். அவர்களை தொந்தரவு செய்கின்ற உள்நோக்கத்தோடு புறம்போக்கு நிலத்துல ரோடு போட்டு கொண்டு போவாங்க. அந்த ரோடு யாருக்கு பயன்படும்? அந்த ரோடு முழுக்க முழுக்க கல்குவாரிகளுக்கு தான் பயன்படும். அந்த ரோட்டை ஏன் பட்டா நிலத்துல இவங்க அனுமதிக்கணும்? இது தவறான ஒன்று. இதை மாவட்ட நிர்வாகத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே திமுகவினர் அவங்க இன்னும் திருந்தல. திராவிட மாடல் திமுக ஆட்சி காலத்துல எப்படி கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதோ அதே நிலை இப்ப உருவாகி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசாங்கத்திலும் அதே நிலை தொடருகிறது. இன்னும் பஞ்சாயத்து, உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் இன்னும் அவங்க தான் பவர்ல இருக்காங்க. திமுகவினர் தான். அவங்க அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், விவசாயிகளை துன்புறுத்துகிறார்கள், மக்களுக்கு இடையூறாக இருக்கிறார்கள். இந்த சிவில் பிரச்சனையில வேணும்னா உள்நோக்கத்தோட இந்த விவசாயிகள் குடும்பத்தை தாக்குவதற்கு, அவர்களை மிரட்டுவதற்கு அடியாட்களையும் ஏவி விடுகிறார்கள். இது சம்பந்தமான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் இணைந்து இந்து மக்கள் கட்சியும் இதிலே தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம். பஞ்சாயத்து ரோடு போடுகிற பொழுது பொது இடங்களில், புறம்போக்கு இடங்களில் நீங்க சாலை போடுங்க, அல்லது சாலை அமைய வேண்டியதன் அவசியத்துக்காக நீங்க நிலங்களை கையகப்படுத்தி நம்ம செய்யுங்க. அதை விட்டுட்டு விவசாயம் நடந்துட்டு இருக்கிற நிலத்துல இப்படி ரோடு போடுறது, பட்டா நிலத்துல ரோடு போடுறதுங்கிறது சட்ட விரோதமானது. நாங்கள் விவசாயிகள் பக்கம் நிற்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இது விஷயத்திலே கவனம் கொடுத்து இந்த விவசாயிகளை காப்பாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.